ஹயத்தூன் நிஷா அப்படின்றவங்களுக்கு 38 வயசு ஆகுது. இந்த பாக்கி இருக்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லேடிய கொன்னதாகவும், கொன்னு பாதிய வந்து நம்ம இந்த பிரியாணி சமைக்கிற மாரி வெஜிடபிள்ஸ் இவங்களோட ஹியூமன் ஃப்ளெஷ்ஷ போட்டு பிரியாணி சமைச்சு அதை மூடி வச்சுட்டு, பாக்கி இருக்க பார்ட்ஸ ஒரு ரெட் கலர் சூட் கேஸ்ல போட்டுட்டு, ஏன் கொன்னிருக்காங்க, எதுக்காக கொன்னிருக்காங்க, இதோட மோட்டிவ் என்னன்றது இன்வெஸ்டிகேஷன்ல இப்போதைக்கு இருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்க பாடி பார்ட்ஸை ஒரு பக்கெட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தூக்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனித, அதாவது எலும்பு தனியாக ஃப்ளெஷ்ஷு தனியாக பிரித்து சமைச்சு வச்சு இவ்வளோ கொடூரமாக ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ வச்சு, பாக்கி இருக்கிற பார்ட்ஸை தலை இன்னும் காணும். ஸோ தலை நீங்கள் சட்ட ரீதியாக பார்க்கும்போது தலை கிடைக்கணும். அப்போ தான் அது யாரோட உடல் என்னன்றது அது சட்ட ரீதியாக கொண்டு போக முடியும். தலை எங்கே இருக்குன்னு தெரியல. தெரியாம செத்து போயிட்டாங்களா, இல்லை இவங்க பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்களான்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் பண்ண ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளான்டாக இருக்குது. அதாவது பாதியை வந்து சமைக்கணும், பாதியை வந்து நம்ம தலை காணாமல் பண்ணிடணும், இதெல்லாம் பிளான்டாக தான் பண்ணியிருக்காங்க, தெரியாமல் பண்ணதில்லை. அப்போவுமே ஒரு கொலை பண்ணிட்டோன்ற ஒரு பயம் இல்லை, அந்த ஒரு பதட்டம் எங்கேயுமே அவங்க ஃபேஸில் தெரியல. ரொம்ப நிதானமாக இதை இப்படி தான் பண்ணணும் நிதானிச்சு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இன் கேரக்டர், இந்த கேரக்டர் விஷயத்தால இருக்கலாம். அப்படி இல்லையா இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இந்த அம்மா இடையூறா 3 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. அதை எடுத்துட்டு போகும்போது அவங்க அது உள்ள இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பையில கட்டியிருக்காங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு அமிலத்தை போட்டிருக்கலாம், அதுல ஸ்மெல் வராத மாதிரி. குற்றவாளின்னு சொல்ல முடியாதுன்னா விசாரணையில தெரிஞ்சு போயிடும்பா. விசாரணையில இப்ப நீ இந்த வீட்டில் தான் இருந்திருக்க, அவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த சூட்கேஸை தள்ளிட்டு போன எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ விசாரணையில தெரிஞ்சிடும். அவங்கள விசாரிக்கும் போது இப்போ தலை எங்கே இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இல்லை அதை என்ன பண்ணாங்க, அதையும் சமைச்சு சாப்பிட்டாங்களான்றது அவங்கள கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நம்ம இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரீதா சுகுமாரன் அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். முக்கியமாக இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து பார்ப்போம். இந்த மனுஷங்களை கொன்று அவங்கள வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து ரொம்ப கொடூரமாக கொள்ற இந்தமாரி காட்சிகளை வந்து நம்ம படங்களை பார்த்துருப்போம். அதுவும் ஹாலிவுட் படங்கள் அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு சம்பவம் வந்து இப்போ சென்னையிலேயே நடந்திருக்குங்களா மேம்? அதான் அந்த ஒரு லேடியை கொன்று இருக்காங்க, கொன்று வந்து அவங்களே வந்து ஒரு சமையல் மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிறைய செய்திகள்லாம் வந்திருக்கு. என்ன நடந்திருக்குமா அந்த கூடுவாஞ்சேரி இஷ்யூவில் மேம்? இந்த கூடுவாஞ்சேரியில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 பேர் தங்கியிருக்காங்க. 3 பேர்ல வந்து 2 லேடீஸு, அதில் ஒரு 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 ஆண்மகனும் இருக்காரு. அந்த ஆண்மகன் பேர் வந்து மாணிக் லஸ்கர். இந்த லேடீஸ் பேர் வந்து பகபதி மாஜி அண்ட் ஹயத்தூன் நிஷா. இந்த ஹயத்தூன் நிஷா அப்படின்றவங்களுக்கு 38 வயசு ஆகுது. இந்த பாக்கி இருக்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லேடிய கொன்னதாகவும், கொன்னு பாதியை வந்து நம்ம இந்த பிரியாணி சமைக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் இவங்களோட ஹியூமன் ஃப்ளெஷ்ஷை போட்டு பிரியாணி சமைச்சு அதை மூடி வச்சுட்டு, பாக்கி இருக்க பார்ட்ஸை ஒரு ரெட் கலர் சூட் கேஸில் போட்டுட்டு தமிழ்நாடு டெல்லி எக்ஸ்பிரஸில் கொண்டு போனதாகவும், அதை வந்து ஆக்ராவில் ஃபவுண்ட் அவுட் பண்ணி அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு ஒரு ரொம்ப ஆப்வியஸாக ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு துர்நாற்றம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி துர்நாற்றம் வரவும் பார்த்துருக்காங்க. பெட்டியை திறந்து பார்த்தா மனித உறுப்புகள் அதுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இந்த மனித உறுப்புகள் இருக்குன்ன உடனே போலீஸ் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு பை, அந்த பை வந்து தமிழ் வார்த்தை இருந்திருக்கு. ஸோ தமிழ்னு பார்த்த உடனே சரி இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரதுனால ஒரு 350 சிசிடிவிஸ் ஃபுட்டேஜஸை எடுத்து பார்க்கும்போது இது வந்து தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து சென்னையில் ஏறி இருக்கு. இந்த இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு இந்த ஃபேமிலி, ஒரு பெண்ணும் ஒரு பையனும், அதாவது ரொம்ப சின்ன ஒரு பொண்ணு தான், இந்த பையனும் சேர்ந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து சென்னை வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போனதுக்கு சிசிடிவி காட்சிகள் இருக்குது. ஸோ இதில் ஏன் கொண்டு இருக்காங்க, எதுக்காக கொண்டு இருக்காங்க, இதோட மோட்டிவ் என்னன்றது இன்வெஸ்டிகேஷனில் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, போலீஸும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன இந்த சிசிடிவி காட்சியை வச்சு கூடுவாஞ்சி தான் வந்திருக்காங்க அப்படின்னும், அங்கே இருக்க ஆட்டோ டிரைவரை பிடிச்சி விசாரிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஆட்டோவில் தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் போலீஸார் பயங்கர ஷாக் இருந்திருக்காங்களா மேம்? இங்கே அந்த வீடே வந்து ஒரு ரணகலமாக தான் இருந்திருக்குலாம் சொல்கிறாங்களே. ஆமாம், அந்த வீடை திறந்து பார்க்கும்போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சைக்கோ கில்லர் பாணியில் வீடு ஃபுல்லாக இந்த ரத்தம் படிஞ்ச ஒரு ஏரியாவும், அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த அந்த வெசல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, சமைக்க யூஸ் பண்ண வெசல் வந்து அதை திறந்து பார்க்கும்போது இவங்களே எல்லாரும் மாஸ்க் போட்டிருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸே எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு
அந்த துர்நாற்றம் தாங்க முடியாம, அப்ப ரொம்ப நாளா இருந்திருக்கும். ரொம்ப அழுகிய நிலையில இருந்திருக்கலாம். ஸோ அத தாங்க முடியாம அத நியூஸ்ல காமிப்பாங்க. அத தூக்கிட்டு கொண்டு போய் வைக்கிறதெல்லாம். அப்புறம் மிச்சம் இருக்க பாடி பார்ட்ஸ ஒரு பக்கெட்ல ஒரு போலீஸ் ஆஃபிசர் தூக்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதாவது எலும்பு தனியா, ஃப்ளஷ் தனியா பிரிச்சு, சமைச்சு வச்சு, எவ்ளோ கொடூரமா ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ வச்சு, பாக்கி இருக்கிற பார்ட்ஸ தல இன்னும் காணோம். ஸோ தல நீங்க சட்ட ரீதியா பார்க்கும்போது தல கிடைக்கணும். அப்பதான் அது யாரோட உடல் என்னன்றது, அது சட்ட ரீதியா கொண்டு போ முடியும். தல எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த பையன் வந்து ஒடிசாவ சேர்ந்தவனா இருக்கான். அந்த பொண்ணு வந்து அஸ்ஸாம சேர்ந்தவளா இருக்கா. ஸோ இவங்களோட செல்ஃபோன் டவர்ஸ் அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கான்னு முதல்ல சர்ச் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுல இல்ல. ஸோ அவங்க ஊர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ ஸ்பெஷல் டீம் அங்க போயிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஆனா ரொம்ப கொடூரமான நிலையில அந்த வீடு இருந்ததா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே. எப்பவுமே ஒரு கொலை நடக்குது அப்படின்னா 2 விதமா நடக்கும். ஒண்ணுமே வந்து அவசரத்துல தெரியாம ஒரு கோபத்துல வந்து சூழ்நிலை காரணமா பண்ணுவாங்க மேம். இன்னொருத்தவங்க பிளான் பண்ணியும் பண்ணுவாங்க. இப்ப இதுல இந்த 2 பேரும் வந்து சின்ன பசங்க இந்த சிசிடிவி காட்சில அப்படிதான் காட்டுறாங்களே. அப்படி பண்ணும்போது இவங்க தெரியாம பண்ணியிருந்தாலும், பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது இப்ப இவங்கள கொலை பண்ணியிருக்கோம். இத வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வெளிய தெரியாம மறைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல வந்து போடணும்ன்னும், இன்னொன்னு மிச்ச பார்ட்ஸ வந்து நம்ம ஒரு ட்ரெயின்ல போட்டுறலாம் அப்படின்னும், பிளானிங் பண்ண மாரி இருக்குங்களா மேம்? ஆமா. பிளான்டா தான் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து மர்டர் எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அதாவது தெரியாம செத்து போயிட்டாங்களா? இல்ல இவங்க பிளான் பண்ணி கொன்னுருக்காங்களான்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் பண்ண ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா, பயங்கர பிளான்டா இருக்கு. அதாவது பாதிய வந்து சமைக்கணும். பாதிய வந்து நம்ம தல காணாம பண்ணிடணும். இத வந்து ஒரு பெட்டியில போட்டு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வெளிய கொண்டு போயிட்டா மாட்டிக்க மாட்டோம். இப்படின்னு பண்ணதெல்லாம் எங்கெங்கேயோ சில தப்புகள் அவங்க பண்ணியிருந்தாலும், இதெல்லாம் பிளான்டா தான் பண்ணியிருக்காங்க. தெரியாம பண்ணதில்ல. எதேர்ச்சியா அத பண்ணோம். அதாவது ப்ரொவோக் ஆயி பண்ணோம் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் பண்ண சம்பவங்கள் எல்லாமே பிளான்டா தான் அது ரொம்ப நடந்திருக்கு. நிதானமா பண்ணியிருக்காங்களோ? ரொம்ப நிதானமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நீங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பாருங்க. ஒரு பெட்டிய நார்மலா அதாவது அந்த ட்ரெயின்ல நிக்கும்போது இருக்க ஃபோட்டோஸ் பாருங்க. அவங்க எடுத்துட்டு போற ஃபோட்டோஸ் பாருங்க. ரொம்ப ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ஒரு பதட்டமுமே இருக்காது. அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்க மாரி ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது. அப்பவுமே ஒரு கொலை பண்ணிட்டோன்ற ஒரு பயம். இல்ல அந்த ஒரு பதட்டம் எங்கேயுமே அவங்க ஃபேஸ்ல தெரியல. ரொம்ப நிதானமா இத இப்படிதான் பண்ணணும்னு நிதானிச்சு பண்ணியிருக்காங்க. இல்ல இப்ப வந்து ஏற்கனவே வந்து பணத்துக்காக கொலை பண்றாங்க அப்படின்னா, பிளானிங்கா இருக்கும். அவங்க மைண்ட் செட் அப்படி தான் இருக்குங்களே. இவங்க பார்த்தா அப்படி தெரியவும் இல்ல. ஆனா ஏதோ விசாரணை வேணா வரலாம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ண மாரியும் தெரியல. நீங்க சொன்னீங்க அவங்க ரொம்ப காமனா இருக்காங்க, கூலா இருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை இதே வந்து ஒரு வேலைய பண்றவங்களா என்னது மேம்? இவங்களோட இன்டென்ஷன் முதல்ல என்னன்னு ம். தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த கொலை பண்ணதோட ரீசன் என்ன? இப்ப வந்து ஒரு கோணத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தப்பிச்சு போன இவங்க 2 பேரும் காதலர்களா இருக்கலாம். இந்த லேடியோட தரப்புல இருந்து அவங்க பையன விசாரிக்கும்போது அதாவது அந்த லேடிக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அந்த அம்மாவோட சேர்ந்து இல்ல. ஏன்னா அந்த அம்மாவோட நடத்தை சரியில்ல. நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் அந்த பையன்கிட்ட இருந்து போலீஸ் அஃபிஷியல் கிட்ட இருக்கு. ஸோ நடத்தை சரியில்லாம பிரிஞ்சு இருக்கான் இந்த பையன். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு சொல்றேன். மேபி அதாவது இது ஒன் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்ஸா இருக்கலாம். இந்த பையனும் இந்த பொண்ணும் விரும்பி இருக்கலாம். அதுக்கு இந்த அம்மா தடையா இருந்திருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு தகராறாயி அவங்கள கொன்றுக்கலாம். அப்படி இல்லையா, அப்படி பணம்ன்ற விஷயம் வந்தா கூட அவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்ற ஒரு சாதாரண ஆளுங்க தான். ஸோ பணம் அங்க ஒரு பிரையாரிட்டியா வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு அ டிஸ்டர்பன்ஸ் இன் கேரக்டர். இந்த கேரக்டர் விஷயத்தால இருக்கலாம். அப்படி இல்லையா, இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல இந்த அம்மா இடையூறா 3 பேரும் ஒரே வீட்ல தங்கியிருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. அப்ப என்ன பிரச்சனைக்காக இவங்களுக்கு 2 பேத்துக்கும் 3 பேத்துக்கும் நடுவுல சண்டை வந்திருக்கும்னு தெரியல. அண்ட் ஆப்வியஸா இந்த 2 பசங்கள பார்க்கும்போது ரொம்ப நடுத்தர வயசு சின்ன வயசா தெரியுது. இப்ப சின்ன வயசா தெரியும்போது இந்த அம்மா அத பிரச்சனையா கொண்டு போயிறக்கூடாது. இல்ல இவங்க வேற என்ன இஷ்யூவ பண்ணியிருக்காங்க. அத இந்த அம்மா வந்து அகைன்ஸ்ட்டா போய் இத அதுவும் வெளியில 10 நாளா தான் தங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்ப அத ஏதாவது மாட்டி விடுற மாரி வேலைய இந்த அம்மா பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். யூ நெவர் நோ. அவங்க கிட்ட இருந்து டேட்டா எடுக்கிற வரைக்கும் இவங்க எதுக்காக அவங்கள கொன்னாங்கன்னு ரொம்ப சிம்பிள் விஷயமாவும் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது பெரிய பிளானுக்காக கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. வர வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் தெரியிற வரைக்கும் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸஸ பேஸ் பண்ணி இப்ப சொல்றாங்க. ஏன்னா அவங்க வயசு, அந்த அம்மாவோட கேரக்டர் சரியில்ல, பையன் தனியா இருக்கான். ஸோ இத பேஸ் பண்ணி தான் இப்ப ஆன்சர்ஸ் வந்திருக்கு. இப்ப வரைக்கும் விசாரணை நடக்காத வரைக்கும் நம்ம இதுதான் முடிவுன்றத சொல்ல முடியாது. ஓகே. ஃபர்ஸ்ட் இவங்க கொலை பண்ணோனே அந்த பெட்டியில போட்டு பாடி எடுத்துன்னு போயிருக்காங்களா? சின்ன சின்ன பாட்டாட்டி. அதுவும் அந்த மெட்ரோ ட்ரெயின்ல கொண்டு போயிருக்காங்க. அப்போ பக்கத்துல யாருக்கும் ஸ்மெல் வரலீங்களா? அதுக்கு என்னங்க மேம்? ஆ ஒரு டவுட் கூட எடுத்துட்டு வரலையா? அப்ப கூட வந்து உங்களுக்கு கூட? அதான் எடுத்துட்டு போம்போது அவங்க அது உள்ள இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பையில கட்டியிருக்காங்க. சரி. அந்த டைம்ல ஏதாவது ஒரு அமிலத்த போட்டுருக்கலாம் அதுல. ஸ்மெல் வராத மாரி. இல்லாட்டி கொலை பண்ணி அடுத்த நாளே எடுத்துட்டு போயிருக்கலாம். மேபி அந்த டைம்ல அது சி இன்ஃபெக்ட் ஆக தானே நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது இம்மீடியட்டா பண்ணியிருக்கிறதா இருக்கலாம். ஸோ மேம் அப்ப அடுத்த நாளா வந்து இப்ப கொலை பண்ண உடனே அடுத்த நாள் பண்ணியிருக்காங்கன்னா,
அதாவது ஒரு பதற்றம் அவங்கள்ட்ட இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. அததான் நான் சொன்னேன். உங்க பாடி ம். லாங்குவேஜ் பார்க்கும்போது, அவங்க ஃபேஸ்லயோ, அவங்க பிஹேவியர்லயோ பதட்டமே தெரியல. அவங்க ட்ராலி தள்ளிட்டு போற மாரி ஒரு பிக்சர் பார்த்தேன். அந்த பிக்சர்லயும் ஒரு ஊருக்கு போற மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை தான் அந்த பையனோட மூஞ்சில தெரியுது. அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணி வாக் பண்ணிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து, இவங்க 2 பேரும் கொலைகாரங்கன்னு ஒரு சந்தேகமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே. போலீஸ்ல அவன் அந்த ட்ரெயின்ல போயிருக்காங்கன்னா, கண்டிப்பா அங்க ரிலேட்டிவ்ஸ் செக் கூட பண்ணியிருப்பாங்களே மேம்? இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதில்லப்பா. இப்ப ஏர்போர்ட்லனா நம்ம போட்டு எல்லாம் போட்டு செக் பண்ணுவோம். இது 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 இவ்ளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் போட்டு செக் பண்றது. நீங்க ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா தெரியும். எல்லாருமே பெட்டி போட்டு செக் பண்ணிட்டுலாம் எடுத்துட்டு போறதில்ல. ஒரு சிலருங்க மறைக்கணுன்றதுக்கு நெறைய பாத்வேஸ் இருக்கு. இப்போ 2, 3 வழிகள் இருக்கும். எல்லா வழியிலயும் வந்து செக் பாயிண்ட்ட வச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அனுப்புறாங்க கிடையாது. ஸோ இதுக்கும் இவ்ளோ கூலா இருக்கிறவங்க, அதையும் பிளான் பண்ணிட்டு தானே போயிருப்பாங்க. எப்படி நான் மாட்டிக்காம உள்ள போலாம்? எல்லா பெட்டியும் எல்லா போலீஸ் ஆஃபிசரும் சந்தேகத்தின் பேர் வழியில, இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு, இல்ல வேற ஏதாவது பார்க்கும்போது சந்தேகப்படுற மாரி இருந்தா தான் மோஸ்ட்லி செக் பண்றாங்க. அப்படி இல்லையே அந்த பேசஞ்சர்ஸே போய் அந்த செக்கிங் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போறாங்க. இது 2த்தையும் அவாய்ட் பண்ணி, ரொம்ப தெளிவா எப்படி மூவ் பண்ணுமோ அப்படி மூவ் பண்ணி, ரொம்ப சாதாரணமா ஊருக்கு போற ஒரு இப்ப நெறைய மாநிலங்கள்லேருந்து வந்து இங்க வொர்க் பண்றதுனால, ஸோ இது அது டிஃபரன்ஸும் தெரியாது. ஃபேஸ பார்க்கும்போது டிஃபரன்ஸும் தெரியாது. ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. செக் பண்ண வாய்ப்பில்ல. ஓகே. ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுருங்க மேம். இப்போ வந்து இவங்க 3 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்திருக்காங்களே. கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது, அங்க அக்கம் பக்கத்துல தான் ஒரு டவுட் வந்துரும். கண்டிப்பா அவங்க கத்திருப்பாங்க. இல்லன்னா ஏன்னா அங்க வீடு திறந்து பார்த்தா மொத்தமா கொடூரமா இருக்கு. அங்கங்க ரத்தக்கரையா இருக்குன்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டே குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலையா? இப்ப இந்த கேஸ்ல கூட வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னங்க நீங்க வந்து அந்த சிசிடிவி கேமரால வந்து காட்சி வெளியிட்டீங்கல்ல, இந்த பொண்ணு எங்க வீட்டாண்ட இருந்திருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் இந்த வீட்டுக்கு டைரக்ட்டா போயிருக்காங்களே. அப்ப அக்கம் பக்கத்துல ஏன் அப்ப டவுட் வரல? இவங்க எப்படி? இப்ப இந்த கொஞ்ச நாளா இந்த வீட்ல இருக்காங்க. கொலை பண்ணும்போது மேபி சத்தம் வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் ரத்த கறையா இருக்காது. அத கட் பண்ணும்போது தான் இருந்திருக்கும். ஆ அதான் எப்படி கொலை நடந்திருக்குன்றது இப்ப இவங்க சொல்ற டேட்டா வச்சு தான் நமக்கு தெரியும். கொலை பண்ணது வந்து சத்தம் இல்லாம கொன்னாங்களா? இல்ல இந்த நீங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த சைக்கோ கில்லர் மாரி அறுத்தெல்லாம் கொல்றதெல்லாம் நடந்திருக்காது. அவங்க தானா விழுந்து இறந்தாங்களா? இவங்க கொன்னதுனால இறந்தாங்களா? ஏன்னா கொலை பண்ணும்போது ஆப்வியஸா நாய்ஸ் இருந்தா, இல்ல ஜெனரலா இப்ப சண்டை நடக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய இடங்கள்ல சண்டை நடக்கும், கத்திக்கிறாங்க அப்படின்னு நெனச்சு, அதுவும் அந்த மாதிரி ஒரு இன்கம் குரூப் இருக்கிற ஏரியால ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது, சத்தம் போட்டுக்கிறது ரொம்ப நார்மலான விஷயங்கள் தான் இந்த காலத்துல. ஸோ அவங்க சாகும்போது எந்த சத்தமும் இருந்திருக்காது. இந்த ரத்த கறைகள் வீட சுத்தி இருக்கிறதுக்கு ரீசன் அது அவங்க அதான் சொன்ன பார்ட் பார்ட்டா எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த பார்ட் பார்ட்டா எடுக்கும்போது இருந்த கறைகளா இருக்கலாம். சாகும்போது உடனே அவ்ளோ ரத்த கறையில செத்தாங்களா நமக்கு டேட்டா வர வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த டைம்ல சத்தம் வர வாய்ப்பு இருந்திருக்காது. அப்படியே அது வந்திருந்தாலும், இது நார்மலா ஏதோ சண்டை நடக்குது போல இருக்கு. இவங்க என்ன சொல்லி வீடு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. 3 பேரா தங்கியிருக்காங்க. என்ன சொல்லி வீடு எடுத்திருப்பாங்க? ஸோ அவங்க அவங்க ஹவுஸ் ஓனர் எப்படி சொல்லி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் நமக்கு டேட்டா வந்தா தான் தெரியும். மேம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ அவங்க 3 பேர் வீடு தங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லி அங்க வீடு இருந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா, இப்ப எல்லாரும் கேள்வி என்னன்னா, இப்ப இங்க 2 வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. இப்போ சென்னையில நீங்க எடுத்தீங்கன்னா, தமிழர்களுக்கு ஈக்குவலா வடமாநிலம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வீடுகளும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த வடமாநிலத்தவர்கள் வந்து இந்த மாரி இன்னொரு ஸ்டேட்லேருந்து வந்து வீடு தங்குறாங்க அப்படின்னா, நீங்க எதன் அடிப்படையில வீட குடுக்குறீங்க? அவங்கலாம் முக்கியமா டாக்குமெண்ட்ஸ் எதனா வாங்க ஆதார் கார்டு ஆகட்டும், பான் கார்டு எதனா முக்கியமா தான் வாங்குறீங்களா? அப்படி எதுவுமே பண்ணாம, நெறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து பணத்துக்காக மட்டும் வீட்ட விட்டுர்றாங்க. இதனால தான் வந்து சில கிரைம் ரேட்ஸ் அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்க. ஜென்ரலா வந்து இப்ப நம்ம என்னதான் ரூல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து ரெண்ட் விடுறதுக்கு முன்னாடி நெறைய ரூல்ஸ் இருக்கு. அதாவது யாரு டெனன்ட்டோ அவங்களோட லீஸ் டீட் போட்டிருக்கணும். அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அது ரெஜிஸ்டர் ஆயிருந்தா மட்டும் தான் நீ கோர்ட்ல நாளைக்கு ரெண்ட் குடுக்கலனாலும், எதுக்கு இருந்தாலும் கேஸுக்கு போணும்னா, அந்த மாதிரி நெறைய ரூல்ஸ் இருக்கு. பட் எத்தன ஹவுஸ் ஓனர்ஸ் அத ஃபாலோ பண்றாங்கன்றது தெரியல. மேபி ஒரு அதிகம் வாடகை குடுக்குற ஒரு இடங்கள்ல அது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்க நீங்க இந்த இந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது ரொம்ப சாதாரண ஒரு சின்ன வீடா இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 10,000க்குள்ள மேல வாடகை குடுக்க வேண்டிய சூழ்நிலை அங்க இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் இவங்களுமே வந்து வாடகைக்கு வரும்போது ஹவுஸ் ஓனர் வாங்கிக்க வேண்டியது அவங்களோட ஆதார் காப்பீஸ் கண்டிப்பா வாங்கணும். எந்த ஊர்லேருந்து வராங்க, எங்க வேலை செய்றாங்க. ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வீடு வச்சிருக்கேன். எனக்கு மாசத்துக்கு வாடகை வந்தா போதும். எனக்கு அது ஒரு இன்கம் ஏர்னிங் சோர்ஸா இருக்கும்போது, நெறைய ஹவுஸ் ஓனர்ஸ் அத வாங்குறதில்ல. இப்ப இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லா ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் ஒரு பயம் வரும். என்ன ஆகும்? யார் வந்தாலும் எங்க வேலை செய்ற? உன்னோட ஆதார் காப்பீஸ குடு. எல்லாத்தையும் கேட்டு பண்ணாலுமே ஆனா கவர்மெண்ட்டும் சொல்றாங்க தானே. இது மாரி இன்னொரு ஸ்டேட்ல இருந்து, இன்னொரு நாட்டுல இருந்து வந்து வீடு தங்குறாங்கன்னா, அவங்க டாக்குமெண்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க தானே. ஆமா. அதுக்கு சட்டமே இருக்கு. நீங்க வந்து அவ ரென்டல் அக்ரீமெண்ட் போடணும். நாளைக்கு அவன் வாடகை குடுக்க மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்க. யார போய் கேட்பீங்க? இந்த காலத்துல நீங்க ரென்டல் அக்ரீமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா, நீங்க போய் கோர்ட்ல கூட நிக்க முடியாது. அது புது சட்டம் இப்போ. ஸோ யார் வந்தாலுமே சரி, நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? ரென்டல் அக்ரீமெண்ட் போடுங்க. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குங்க.
வாங்கி இப்ப அவங்க உங்களுக்காக வாடகை குடுக்கணும் இல்லையா? எங்க வேலை செய்றாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். அத நெறைய ஓனர்ஸ் அத ஃபாலோ பண்றதில்ல. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நெறைய வாடகைகள் கிடைக்காம போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து அ வாடகை குடுக்கறதுக்கே என்னென்ன மார்க்கமோ பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு ஒரு ரெண்டல் அக்ரீமென்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரெஜிஸ்டர் பண்ணாத டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்துல நீங்க கோர்ட்ல கூட போய் எனக்கு ரெண்டல் அரியர்ஸ் இருக்குன்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி அ இப்ப இப்ப ரீசென்ட் சட்டங்கள் நான் சொல்றேன். ரீசென்ட்டா நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல அந்த மாரி ரெண்டல் அக்ரீமெண்ட் ரெஜிஸ்ட்ரியே ஆயிருக்கணும். ஸோ சட்டங்கள் எல்லாம் சரியா தான் இருக்கு. அத ஆனா ஹவுஸ் ஹவுஸ் ஓனர்ஸ் ஓனர்ஸ் ஃபாலோ பண்றது ஃபாலோ இல்ல. பண்றதில்ல. டெனன்ட்ஸுமே வந்து நல்ல இன்டென்ஷன்ல வராங்க. இப்ப லாங்கிவிட்டில இருக்கோம். நமக்கு இங்க ஒரு அதாவது ஒரு நல்ல பேங்க்ல வேலை செய்றவங்க, இல்லன்னா ஐடி கம்பெனில வேலை செய்றவங்க அந்த மாரி வரவங்கலாம் ஆஃபீஸ் வந்து ஹெச்ஆர்ஏ அலோவன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல எல்லாம் அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பரா வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை செய்றவங்க, நடுத்தர மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி அந்த அக்ரீமெண்ட்ஸ் போடுறதோ, அவங்க கிட்ட சம்டைம் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அவங்க வேற மாநிலத்துல இருந்து வந்தாலும் ஆதார் காப்பி சில டைம் இருக்காது. அவங்க கிட்ட ஐடி ப்ரூஃப்ஸே நெறைய இருக்காது. வருவாங்க. நமக்கு லேபர் ஷார்டேஜ் இருக்கிறதுனால, யார் வந்தாலும் வேலைக்கு தூக்கி போட்டுக்கிறோம். ஸோ வர்றவங்க கிட்டயும் அந்த டாக்குமெண்ட்ஸ வாங்கணுன்ற எண்ணம் ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கிறதில்ல. காசு வந்தா போதும்ன்ட்டு சம்டைம்ஸ் பிஹேவ் பண்றாங்க. ஓகே. இப்ப இந்த கேஸ்ல வந்து இன்னும் வந்து தல கிடைக்கல மேம். தல கிடைச்சா தான் இறந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமே. இப்ப தல கிடைக்காத பட்சத்துல வந்து இவங்க 2 பேரும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது தானே மேம்? குற்றவாளின்னு சொல்ல முடியாதுன்னா, விசாரணையில தெரிஞ்சு போயிடும்பா. விசாரணையில இப்ப நீ இந்த வீட்ல தான் இருந்திருக்க, அவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த சூட்கேஸ தள்ளிட்டு போன எவிடன்ஸ் இருக்கு. ப்ரூஃப்ஸ் நெறைய இருக்கு இல்லையா? ஸோ விசாரணையில தெரிஞ்சிரும். அவங்கள விசாரிக்கும்போது இப்ப தலை எங்க இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இல்ல அத என்ன பண்ணாங்க? அதையும் சமைச்சு சாப்பிட்டாங்களான்றது அவங்கள கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த தல கிடைக்காத கேஸ் வந்து போலீஸ் மிகப்பெரிய ஒரு சவால் தானே. இது எப்படி இந்த கேஸ் வந்து அவங்க அணுக போறாங்க? எப்படி பண்ண போறாங்க மேம்? பேசிக்கலா போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு கேஸ இது பண்ணும்போது, அவங்க அவங்க இப்ப நீங்க இத எடுத்தது எல்லாமே எவிடன்ஸஸ் தான். பேஸ்ட் ஆன் தி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே எவிடன்ஸஸ் தான். இவங்களோட அட்மிஷன்ஸ் இருக்கும். அதாவது என்ன பண்ணியிருக்கேன், என்ன செய்றேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க இல்லையா? நான் இத பண்ணியிருக்கேன். இத ஒரு கோர்வையா ஒரு இன்ஃபர்மேஷன குடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுப்பாங்க. போலீஸ்க்கு முன்னாடி கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. அந்த கன்ஃபெஷன குடுக்கும்போது, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இத பேஸ் பண்ணி தே வில் கெட் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அத பேஸ் பண்ணி தான் தே வில் ஃபைல் தி ஸ்டேட்மெண்ட்டே. அத பேஸ் பண்ணி சொல்லும்போது, இப்ப தல கிடைக்காத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்றது, அதுவரைக்கும் கேஸ் இழுபறியா தான் போயிட்டுருக்கும். எங்க ஏதுன்னு. பட் கிடைச்சிருச்சு, என்ன பண்ணிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன குடுக்கும்போது, அதுக்கு உண்டான ஆக்ஷன் ஏன்னா அது பிளான்டு மர்டர். பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கு உண்டான சட்டங்கள் என்னமோ அது கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் டேட்டா கிடைக்காத வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இவங்கள குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு பார்க்கணும். அதான். இப்ப அவங்க டிஃபென்ஸ்லேருந்து வரும்போது, யாராவது என்ன இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லலாம். இல்ல எங்க வீட்ல வந்து இது மாரி நடந்துச்சு. நாங்க பயந்து போய் ஓடுனோம்னு சொல்லலாம். என்ன வேணா சொல்லலாம். யூ நெவர் நோ. அது அஸ் லாங் அஸ் இவங்க வந்து என்னன்னு விசாரிச்சு சொல்லாத வரைக்கும், இவங்க என்ன பொய் வேணா சொல்லலாம் நாளைக்கு. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. நாங்க தங்கி இருந்தோம். நாங்க வெளியில போனோம். அந்த மாரி இந்த மாதிரி இருந்தது. என்ன வேணா சொல்லலாம். யூ நெவர் நோ. என்ன மாதிரியான பொய்கள்லாம் இவங்க சொல்லுவாங்கன்றது நம்ம வரும்போது தான் தெரியும். பட் ஒன்ஸ் விசாரிக்கும்போது இப்ப 2 டீம் போயிருக்கு இல்லையா? ஒன்ஸ் விசாரிக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க பிஹேவியர்லயே நமக்கு என்னன்றது அம்பலமாயிடும். என்ன என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றது அம்பலமாயிடும். ஸோ பொதுவா ஒரு கேள்வி மேம். இப்ப வந்து தீரன் படத்துல கார்த்தி அவர்கள் சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து வடமாநிலருந்து வந்தவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேட் தப்பிச்சு போனா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எண்ணத்த உடைக்கணும் அப்படின்னு. இதே மாரி இங்க தான் நடந்திருக்குங்க. இந்த மாரி சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. வடமாநிலத்திலருந்து வந்தவங்க ஒரு சில பேர் இந்த மாரி கொலை பண்ணிட்டு, ஊரு தப்பிச்சு போனா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேம். இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் போலீஸ் எப்படி வந்து அணுகுவாங்க மேம்? ஃபர்ஸ்ட்டு தப்பிச்சு போலான்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது முதல் தப்பு. அண்ட் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வரைக்கும் நான் சும்மா சொல்லல. நெறைய கேஸஸ்ல தேவ் டன் ரிமார்க்கபிளி வெல். நீங்க சொன்ன அந்த தீரன் கேஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி தான். ஆ ஸோ இந்த மாதிரி கேஸ் இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது, மாநிலத்தோட அந்த ஸ்டேட்டோட போலீஸ் கார்ப்பரேஷனும் இருக்கும் ஆனா நமக்கு. ப்ராசஸ் அதிகமா இப்ப இந்த ஸ்டேட்ல ஒரு கொலை நடக்குன்னா, அது விசாரிக்க விதம் வேற மேம். இப்ப இன்னொரு ம். ஸ்டேட்க்கு போகுதுன்னா, அங்க பர்மிஷன் வாங்கணும். அங்க நெறைய ப விசாரணை இந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலே நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்குங்களே! ஃபார்மாலிட்டீஸ். ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த கிரைம். இப்ப இதெல்லாம் மர்டர். நீங்க சொன்ன அந்த மூவி அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து நகை கொள்ளை நடந்து அதுல ஒருத்தர கொலை பண்ணியிருப்பாங்க. நெறைய கொலைகள் அதுல நடந்திருக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கேஸ பேஸ் பண்ணி கோஆப்பரேஷன் கண்டிப்பா நடக்கும். இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இந்தியா. ஸோ நீங்க ப்ரொசீஜர்ஸ் நெறைய இருந்தாலும், நீங்க வந்து என்ன இன்டென்சிட்டி நடந்திருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு அங்க ரிப்போர்ட் போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான கோஆப்பரேஷன் அங்கிருந்தும் இருக்கும். இவங்க தப்பிச்சு போயிட்டா ஐ மீன் இன்னும் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா தப்பிச்சிரலாம்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? இத ஸ்டாப் பண்றதுக்காகவே இந்த கேஸ்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணணும் என்ன கேட்டா. அண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய கேஸஸ்ல இந்த மாரி இன்னொரு ஸ்டேட்டுக்கு தப்பிச்சு போனாலும், அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க நெறைய அ தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நன்றிங்க மேம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க் யூ.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.